இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் நான் காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமேன். உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம். நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்மளுடைய தேவன் அவர் கன்மலையானவர். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே அவர் அடிக்கடி தேவனை குறித்து இவ்விதமாய் சொல்லுகிறார். அவர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் அரணுமாய் என் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் கன்மலை என்று சொல்லி அவர் அநேக இடங்களிலே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் கன்மலை. விசேஷமாக இன்னும் நாம் குறிப்பாய் பார்க்கும் பொழுது சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது சங்கீதம் 40:2 எடுத்து நாம் வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்ப தாவீதினுடைய விருப்பம் வாஞ்சை எல்லாம் எப்படி இருந்தது? என் கால்கள் எங்க இருக்கணுமா? கண்மலையில மேல நான் நிற்கணும். அதுதான் அடுத்த வசனம் சங்கீதம் 42:6 நாம் கொடுத்து நம்ம வாசிக்கும் பொழுதும் அவர் சொல்லுகிறார், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென், ஹல்லேலூயா. நான் என் இருதயம் தொய்யும் பொழுது, நான் சோர்வடையும் பொழுது, நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே. நான் கூப்பிடும் பொழுது எனக்கு செவி சாயுங்க, அல்லது என்னுடைய இருதயத்துக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுங்க, என் சூழ்நிலைகளை மாற்றுங்க என்று சொல்லி சொல்லாமல் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், எனக்கு எட்டாததும் உயரவுமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் விடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீதை போல நாமும் சில நேரங்களிலே கண்மலையாகிய இயேசுவையும் அந்த மலைகளையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதை தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 9 மற்றும் 10 வசனங்கள். பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் குறிப்பிடுகிறார், பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேலே, ஒரு மலையின் மேலே என்னை ஆவியில் கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். நான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை, இந்த வசனங்கள் குறித்து நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோன்னா, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய மலைகளுக்கு நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமே. பாருங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமாகவே இன்றைய நாட்களில் மலைகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமே. அடிக்கடி என்ன செய்வோம், நம்ம மலைகளுக்கு செல்லுவோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குதோ, ஒரு சுகாதாரமான நல்ல காற்றை சுவாசிக்கிற அந்த இடங்களுக்கு போவோம். இன்னும் சில பேரெல்லாம் ட்ரெக்கிங் போகிறது, மலை மேலே ஏறுவதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு. யாரெல்லாம் மலைக்கு போயிருக்கீங்க? நான் சொல்கிறது இது திருச்செங்கோட்டு மலை இல்லை, நல்ல ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இன்னும் என்ன அநேக மலைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, போயிருக்கீங்க. அங்கே போனால் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப அதை என்ஜாய் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே? இன்றைக்கும் நம்ம சரீர பிரகாரமாக சில ரிலாக்ஸ்க்காக, ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், அந்த மலைக்கு நம்ம போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களை சில மலைகளுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அந்த மலை யோவான் சொல்லுகிறது போல ஆவியில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி அவர் ஜெபித்தது போல, அவர் உணர்ந்தது போல, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மலைகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆவியில் உணரணும். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்தில் கவனிக்கிறீங்களா? பரிசுத்த வேதாகமத்தில் 570க்கும் மேற்பட்ட முறைகள், தடவை 570க்கும் மேலாக மலைகளை குறித்து குறிப்பிட்டிருக்கிறது. அநேக மலைகள் இருக்கிறது. எனவே அந்த மலைகளிலிருந்து, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து, சரித்திர புத்தகத்திலிருந்து, சில சம்பவங்களிலிருந்து நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் அந்த மலைகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. அநேக இடங்களிலே தேவன் அந்த மலைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்? இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சிருக்கிறாரு, மலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்படி தானே? அவருடைய முதல் பிரசங்கமே எங்கே தான் சொல்லுங்க? மலை பிரசங்கம். அவர் அந்த மலை மேலே ஏறி உட்காந்து என்ன செஞ்சிருப்பார்? அநேக உபதேசங்கள். அந்த மலை பிரசங்கத்தை இன்றைக்கி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், சபைக்கு வெளியில் இருக்கவங்க கூட மலை பிரசங்கங்கள், காந்தியடிகள் அவர்களுக்கெல்லாம் மலை பிரசங்கம் மனப்பாடமாக தெரியும். நமக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கு மனப்பாடமாக தெரிந்திருந்ததுன்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எனவே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள், அநேக மலைகள் உண்டு. அந்த மலைகளிலிருந்து எனக்கு ஆவிக்குரிய சத்தியம் என்ன, அந்த அனுபவம், அந்த மலைகளில் உண்டான அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். எப்படி தியானிக்க போகிறோம் என்றால், க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸாக நம்ம தியானிக்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் தொடர்ச்சியாக முதலிலிருந்து முடிவு வரைக்கும் எத்தனை மலைகள் அது குறிப்பிட்டிருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, குறிப்பாக சில இப்போ அந்த மலை இருக்குதா, அதனுடைய சரித்திரத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நாம் தெரிந்து கொள்ளலாம். உற்சாகமாக இருக்கிறீங்க மாத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மலை என்ன ஞாபகம் இருக்குங்களா? யாருக்காவது சொல்ல முடியுமா? வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். அரராத் என்னும் மலைகளின் மேல் பேலை தங்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த மலை யாவருக்கும் தெரிந்ததே. ஏனென்றால் நோவா பேலையை கட்டி என்ன செஞ்சார்? அவனுடைய குடும்பம் 8 பேர் மற்றும் மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் அந்த பேலைக்குள்ள என்ன செஞ்சது? இருந்தது.
இரவும் பகலும் 40 நாள் என்ன செய்தது? மழை பெய்தது. பிறகு அந்த பேழையானது தண்ணீரிலே எத்தனை நாட்கள் மிதந்தது? 40 நாள் மழை பெஞ்சுது, 41வது நாள் வெளியில் வந்துட்டாங்களா? இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அது அந்த பேழையானது தண்ணீரிலே மிதந்து என்ன செஞ்சு கொண்டே இருந்தது? சென்று கொண்டே இருந்தது. அது ஒரு இடத்துல அது நிற்கவே இல்லை. பிறகு அது கடைசியாக அது எந்த இடத்துல போய் அது நின்றுச்சாமா? அரராத் என்கிற மலையிலே நிறுந்தது. இப்போ அந்த மலையை குறித்து சில ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா துருக்கியில் உள்ள ஒரு மிக உயரமான மலை தான் அது, அந்த அரராத் மலை. அங்கு பார்த்திங்கன்னா அர்மேனியா நாட்டினுடைய எல்லை, ஈரான் எல்லை மேற்கு பகுதிகளில் இந்த அரராத் மலை இருப்பதாக சரித்திரம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதே போல் அங்கே எப்படின்னா பனிக்கட்டிகள் மாறி இப்படி இருக்கும் அந்த மலைகள். 12 வருஷத்துக்கு 12 மாதமும் அந்த மலையில் எப்பயுமே பனி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குமா? அந்த மலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரும் அங்கே என்ன செய்ய முடியாது? செல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் அங்கிருந்து எரிமலைகள் என்ன செய்யப்படுமா? வரும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த நோவாவினுடைய ஆர்க், அந்த அச்சு அந்த மலைகளே இருப்பதாகவும், இன்னும் ஒரு சிலர் சில அந்த பேழையினுடைய துணுக்குகள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனதாகவும் சரித்திரத்தில் குறிப்பிடுகிறார்கள். இதெல்லாம் உண்மை, ஏதோ வேதாகமோ கட்டுக்கதைகள் என்று அல்ல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அரராத் மலையில் தான் இந்த பேழையானது என்ன செய்யப்பட்டது? தங்கினதாக நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இப்போ நீங்கள் இந்த மலையை குறித்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவிக்குரிய சத்தியம் இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது என்றால், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நோவாவினுடைய 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரராத் மலையில் தங்கினதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சார்? அந்த பேழைக்குள்ளே இருந்து நோவா என்ன செய்தார் என்று சொன்னால், ஃபஸ்ட்டு ஜன்னல் என்ன செய்கிறாரு? திறந்து பார்க்குறாரு. தண்ணி வத்திருச்சா இல்லையா? பேழை நின்றுச்சு ஒரு இடத்துல. நம்ம இறங்கலாமா கூடாதா? வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் காக்கையை அனுப்புகிறார். காகத்தை அனுப்பி என்ன செய்கிறாரு? அது அங்கே இங்கேயும் போயிட்டு என்ன செய்யுது? வருது. அதுக்கப்புறம் அவர் புறாவை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். இப்படியாக அவர் அந்த பேழையினுடைய கதவு மழை பெய்வதற்கு முன்பாக யார் அடைத்தது? நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலேயே நோவாவினுடைய வாழ்க்கை, அந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் அந்த பேழைக்குள்ளேயே ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவன் சென்று வருகிறான். எப்பொழுது இந்த நிலைமை மாறும்? அவனுடைய ஏக்கமெல்லாம், நான் எப்போ இந்த பூமிக்குள்ளே பேழைக்குள்ளே நான் பேழையிலிருந்து வெளியே நான் வருவேன் என்று சொல்லி அவன் மிகவும் ஆவலாக இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலையிலும் நாம் காத்திருக்கிற அனுபவத்தை நம்மளுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைத்தார். நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை, அவரே என்ன செய்வார்? திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் நம்முடைய தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில்
நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபங்களுக்கு சில நேரங்களில் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாகவே காணப்படலாம். இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, இன்னும் நான் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் புலம்பி தவித்து கொண்டிருக்கலாம். எப்பொழுது நான் வெளியே வருவது, இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை எப்பொழுது மாறும், எப்பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நான் எப்பொழுது என்னுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து காணப்படலாம். நோவாவை போல ஜன்னலை திறக்கலாமா, அல்லது அவன் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மேற்கூரையே பிரித்து என்ன செய்வானா, பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், பார்ப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், அவர் சொன்ன பிறகு தான் என்ன செய்வாங்க, அவங்க வெளியே வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 17 நீங்கள் வாசிங்கன்னா 16, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். 14வது வசனத்தில் 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கர்த்தர் அறிவார். எந்த நேரத்தில் நோவாவை வெளியே கொண்டு வர வேண்டும், எது அவனுக்கு சரியான நேரம் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அதனால தான் அவன் என்னதான் பல முயற்சிகள் அவன் செய்திருந்தாலும் அதையெல்லாம் அவன் என்ன செய்யலை, அது சாத்தியமாகலை. கர்த்தர் அவனை வெளியே நீ இப்போ வான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, திறந்து அவனை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஜெபத்திலே நாம் பொறுமையாய் காணப்படுகிறோமா? அரராத் மலை தேவன் திறக்கும் வரை காத்திருக்கிற அனுபவத்தை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறைப்பட்டதாய் காணப்படலாம், ஆனால் நீங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் காத்திருங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியாக கர்த்தர் நமக்கு நம்பிக்கையுடைய சிறைகளாக நம்மை தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நிரப்பும்படியாக சில நேரங்களிலே பொறுமையாய் காத்திருக்கும்படி செய்கிறார். நீதிமொழிகளில் பார்க்கிறோம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வருகிறார்கள். சில பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை மாறணும், எனக்கு இந்த கஷ்டம் மாறணும், சீக்கிரத்தில் என்னுடைய தேவை சந்திக்கப்படணும். ஆனால் பொறுமை இருக்கிறது இல்லை. அது உடனே நடந்துடணும், உடனே எல்லா காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்ட உடனே எனக்கு செஞ்சிடணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் ஜெபத்திற்கு பதில் வரலையா, ஆபிரகாமை நினச்சி பார்ப்போம். 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இப்படியாக நம்ம தாவீதை எடுத்து பார்ப்போம். 40 வருடங்கள் அவர் காத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் பண்ணார், நீ தான் ராஜா இனிமேல் சவுலுக்கு அடுத்துன்னு. உடனே அவர் சிங்காசனத்தில் அமர்ந்துட்டாரா? எத்தனை அந்த சவுலினுடைய மரணம் வரைக்கும் என்ன செய்திருந்தார்? காடுகளிலும் வனாந்தரத்திலும் எத்தனை உபதிரவத்தில் மத்தியில் அவர் காத்திருந்து அவர் சங்கீதத்தில் நம்ம அநேக வசனங்களை நம்ம பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அரராத் மலை தேவனுக்காய் காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை நம்மிடத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறது. நீ காத்திரு மகளே, வழியை கர்த்தருக்கு உபவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய எதிர்காலங்கள், அருமையான வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய படிப்பு, என்ன காரியங்களை நான் சூஸ் பண்ணுறது, காத்திருங்க ஆண்டுடைய சமூகத்தில். மடமடன்னு உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்ன செஞ்சிடாதீங்க, சூஸ் பண்ணி நான் போயிடுவேன், நான் சாதிச்சிருவேன் நினைக்காதீங்க.
கர்த்தர் என்ன விரும்புகிறார், அவர் எந்த கதவை திறக்க சொல்கிறாரு, அந்த கதவை திறங்க. அதில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கும். உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக வேதாகமத்திலே அடுத்து சொல்லப்படுகிற மலை என்ன மலை தெரியுமா? ஐடியா இருக்கா? முக்கியமான மலை. ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். தகன பலியிடு. ஆமென். இந்த சம்பவம் உங்கள் யாவருக்குமே தெரிந்தது. மோரியா மலை. இந்த மலையில தான் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? கூப்பிட்டு, நீ உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய ஏக புத்திரனுமாகிய உன் குமாரனாகிய நேசகுமாரனாகிய ஈசாக்கை என்ன செய், எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். இந்த மோரியா மலையில் தான் ஈசாக்கை பலியிடுறதுக்கு ஆபிரகாம் என்ன செய்தார்? அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோரியா மலையினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு அடுத்தது இந்த மோரியா மலையில் பலியிட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1000 வருஷம் கழிச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த மோரியா மலையில் அதோட நிறுத்தியாச்சா? இல்லை. நீங்கள் வாசிங்க 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் எஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பெயரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த தானியேல். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது சாலமோன் எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறார். எந்த இடத்துல கட்டினார்? ஆபிரகாம் பலியிட்ட அதே மோரியா மலையில் தான் என்ன செய்யப்பட்டது? எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. பிறகு அது எருசலேம் தேவாலயம் என்ன செய்யப்பட்டது? இன்னும் இது வரைக்கும் இருக்குதுங்களா அந்த ஆலயம்? சாலமோன் கட்டின ஆலயம் இருக்குதா? சரித்திரம் தெரியுங்களா? நேபுகாத் நேச்சார் பாபிலோன் மன்னன் சிறைபிடிக்க வந்தான். ஆலயத்தை சுக்குநூறாக்கிட்டான். 70 ஆண்டுகள் சிறையில் அடிமையாக என்ன செய்கிறாங்க? தானியேல் போன்ற நெகேமியா, இஸ்ரா போன்றவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பிறகு அங்கிருந்து என்ன செய்யப்படுகிறது? அவங்க திரும்ப வந்து அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாங்க? கட்டுகிறாங்க. கட்டி எழுப்புறாங்க. நெகேமியா அதனுடைய அலங்கத்தை என்ன செய்கிறாரு? கட்டுகிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சரித்திரம் என்னாச்சு? அந்த இடங்களில் மறுபடியும் அது இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அதே மோரியா மலையில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஏரோது என்ன செய்கிறாரு? அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாரு? அவர் கட்டுகிறார். இப்படி சரித்திரம் நிறையா போய்கொண்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மோரியா மலையில் எப்பவும் என்ன செய்வாங்களாம்? காலை மாலை ஆபிரகாம் எப்படி பலியிட்டாரோ அதே போல் பலியிடணும்னு தாவீது சொல்லியிருந்தார். அந்த சம்பவங்கள்லாம் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் பலி செலுத்தி கொண்டே இருப்பாங்களாம். ஆனால் இன்னைக்கு என்ன இருக்கு அந்த இடத்துல? இப்போ நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா தேவாலயம் இல்லை. அங்கே
பாலஸ்தீனர்கள் முஸ்லீம் தான் என்ன செஞ்சாங்க, இதை ஆக்கிரமித்து அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, அங்கே மசூதி தான் கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது. மோரியா எவ்வளோ புண்ணிய ஸ்தலம்னு சொல்லி நம்ம வேதத்தில் முக்கியமான ஒரு மலையாக என்ன செய்யப்பட்டிருக்குது நம்ம பார்க்குறோம். இப்படியாக இன்றைக்கி அதுவும் அந்த ஒரே ஒரு அலங்க மாத்திரம்தான், ஒரு சுவர் மாத்திரம்தான் அது இருக்குது. அங்கே தான் எருசலேமில் என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சுவரில் என்ன செய்கிறாங்க, சாய்ந்து அதுக்காக ஜெபிக்கிறாங்க. எங்களுடைய ஜெபம் இங்கே வந்து ஜெபிச்சா கேட்கப்படும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறதாங்க நம்ம பார்க்குறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மலைகள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல. இன்றைக்கும் அது சரித்திரபூர்வமாக தேவன் சொல்லிய வண்ணமாகவே தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த மோரியா மலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அவர் கொண்டு செல்கிறார். தேவனுக்காய் நான் எதையும் இழக்க ரெடி அப்படின்னு அந்த மலைக்கு என்ன செய்கிறாரு, அவர் போகிறார். தன்னுடைய நேச குமாரனையும் கொடுக்க என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு குமாரன் பல ஆண்டுகள் கழித்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வயது முதிர்ந்த காலத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் குமாரன் அவனையும் கொடுக்க என்ன செய்தான் ஆபிரகாம். ஒரு துணிச்சல் உள்ளவனாய் இருந்தான். எதையும் இழக்க, ஆண்டவருக்காய் கர்த்தருக்காய் நான் எதையும் இழக்க நான் ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை தான் இந்த மோரியா மலை நமக்கு குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் தேவனுக்காய் எதையும் இழக்க நம்ம ரெடியாக இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் பிள்ளையையும் சகோதரியையும் சகோதரரையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். ஆமென். வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் எதை அதிகமாக நேசிக்கிறோம், தேவன் அதை திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்வார், டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார், சோதித்து கொண்டே இருப்பார். அதை நாம் இழப்பதற்கு நாம் ரெடியாக இருக்க வேண்டும். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் ரெடியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோரியா மலையினுடைய அனுபவத்துக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் கடந்து வர வேண்டும். ஏன் எனக்கு இந்த சோதனை? நான் இவ்வளவு காலம் கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருந்தேனே, நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்தேனே, ஏன் இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் சந்திக்க வேண்டுமா என்று சொல்லி நாம் புலம்புவதை காட்டிலும் அந்த மோரியா மலையினுடைய அனுபவத்துக்கு நேராக எப்படி ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்தாரோ அதே போல நாமும் எவ்வளவு நான் சோதிக்கப்பட்டாலும் கர்த்தர் எனக்கு சோதனையில் ஜெயிக்க எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அது எனக்கு சோதனையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் முதலாவது ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கு முன்னாடியே அவர் என்ன செய்யப்பட்டார், ஞான ஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு என்னது வந்துச்சு, சோதனைகள் வந்தது. இன்னைக்கு சின்ன பலவீனம், சின்ன ஒரு காயங்கள் அல்லது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலைன்னா அல்லது சில உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம கடந்து வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறதால நம்ம காணப்படுகிறோம். சில நேரங்களில் ஆண்டவரை தூசிக்கவும் நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், நீங்கள் யோபுவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தன்னுடைய எல்லா சோதனைகள் மத்தியிலும் அவர் உதட்டளவும் அவர் பாவம் செய்யலை. உங்கள் குடும்பத்தில் சில நேரங்களில் சில கஷ்டங்கள், கண்ணீர், போராட்டங்கள், கவலைகள் மத்தியில் நீங்கள் இன்றைக்கி கடந்து போய் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக உங்கள் திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சோதனையில் அப்படியே பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. எப்பொழுது என் மகன் ஜெயித்து வருவான், எப்பொழுது என் மகள் அந்த சோதனையில் வெற்றி பெறுவான். ஆமென். ஆபிரகாம் அவன் கத்தியை ஓங்குற வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம், பரலோகமே பார்த்து கொண்டு இருக்கும். செஞ்சிருவாரா? அந்த சோதனையில் டெஸ்ட்டில் ஜெயிச்சிருவாரா?
ஆமே, கத்திய ஓகனை விட்டுட்டு வர ஆண்டவர். ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பருவத்தில் அவர் அந்த மோரியா மலைக்கு ஒரு பெயரை வைக்கிறாரு. கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அறிக்கையிடுங்க. கடன் பிரச்சனைகள் மத்தியிலும் சொல்லுங்க, கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என் நிலைமைகள் நிச்சயம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் மறவாத தேவன். ஆமென். தாயின் தகப்பனவனை கைவிட்டாலும் கைவிடாத தேவன். உன்னை கண்ணீரை கண்டு அவர் அப்புறம் போகிறவர் போல போயிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரை அவர் நிச்சயம் துடைப்பார். நீங்கள் தான் சொல்லணும், என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனா. இந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணதுனால தான் சரித்திரமே, இஸ்ரவேல் ஜனங்களே அவர் முற்பிதா, அவர் ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் கிடைச்சிருமா? உடனே உயர்வு கிடைச்சிருமா? வெற்றி பெறுங்க. ஊழிய பாதைகளில் சோர்வுகள் வரலாம், சோதனைகள் வரலாம். இந்த மோரியா மலையினுடைய அனுபவத்துக்கு நேராய் நீங்கள் கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. நான்லாம் மலை ஏற மாட்டேன், இந்த சோதனை மலையெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன். நிச்சயம் அப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளாதீங்க. எனக்கு இது வரைக்கும் சோதனை வரலினா அதை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்வதற்கு அந்த சோதனை இன்னும் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க. ஏனென்றால் உங்கள் விசுவாசம் சுத்த பொன்னாக விளங்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த மலை வேதாகமத்தின் அதை தொடர்ந்து வரக்கூடிய மலை என்ன தெரியுங்களா? இருக்கா? ஐடியா இருக்கா? சத்தமாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க, என்ன மலை? சீனாய் மலை. ஆமென். யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிப்போம் யாவரும். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின பொழுது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். நீ வா மோசே அப்படின்னு சொல்லி மோசேவை வரவழைக்கிறார். அப்போ அவன் என்ன செய்கிறார்? மோசே ஏறி போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்க, இந்த சீனாய் மலை மிக மிக வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு மலை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி அவர்கள் செங்கடல் வழியாய் நடத்தப்பட்டு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நுழைவதற்கு முன்பாக அவர் இந்த மலையை சுற்றிலும் நீங்கள் ஜனங்க இருக்கணும் என்று சொல்லியும் அவர் என்ன செய்கிறாரு? இதை நீங்கள் தொடாதீங்க என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை முற்றிலுமாக அந்த மலையை பரிசுத்தப்படுத்தி அவர் என்ன செய்கிறாரு? மோசேயை கூப்பிட்றார். நீங்கள் சீனாய் மலை என்றாலும் ஓரேப் மலை என்றாலும் ஒன்று தான், ஓரேப் பர்வதம். முதலாவது மோசேயை தேவன் சந்தித்தார் இல்லையா? முட்செடியின் நடுவிலே, இந்த முட்செடியின் நடுவிலே மோசேயை தேவன் சந்தித்தார். அதுவும் சீனாய் மலையும் ஒன்று தான், சரிங்களா? அவர் நீங்கள் வேதத்தை நன்கு வாசிச்சிங்கன்னா நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஆராதனை செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஓரே பர்வதத்தில் மோசையோடு தேவன் பேசியிருப்பார். முதலாவது நீ தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி. ஸோ அதே மலையில் தான் சீனாய் மலையில் அவர் என்ன செய்கிறாரு? தேவன் பேசுகிறார். இந்த இடம் எங்கே இருக்குது? எகிப்தினுடைய சீனாய் தீபகற்பத்தினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு மலை. இது கடல் மட்டத்திலிருந்து 2285 மீட்டர் உயரம் உள்ளதாக, இது ஒரு செங்குத்தான ஒரு உயர்ந்த மலையாக இது காணப்படுகிறது, சரிங்களா? இப்போவும் சில அதில் மசூதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் அதில் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இது சீனாய் மலை அல்ல அப்படின்னும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மலையில் தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். மோசேயை
அவர் சந்தித்து அவர் தன்னோடு நெருங்கி வரும்படியாக, இன்னும் என் உச்சிக்கு வா, நான் உங்ககிட்ட சில ரகசியங்களை நான் பேச வேண்டும். நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை போதித்து அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுத்ததும் இந்த சீனாய் மலையில் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து உபாகம புஸ்தகம் வரைக்கும் எழுதினவர் யார்? மோசே. எழுதினவர் யாரு? மோசே. ஆதியாகமத்தில் மோசே இல்லை, ஆனால் எப்படி எழுதினாரு? அவருக்கு எப்படி தெரியும்? இந்த சீனாய் மலையில் தான் ஆண்டவர் எபிரேய பாஷை, ஆபிரகாம் பேசின எபிரேய மொழியை அவர் எழுத்து வடிவம் கொடுத்து மோசே தான் என்ன செய்கிறாரு? சீனாய் மலையில் அமர்ந்து உட்காந்து எழுதுகிறார். அவருக்கு தான் அநேக வெளிப்பாடுகளையும் சரித்திரங்களையும் மோசேக்கு சொல்லி கொடுத்து எழுதப்பட்ட ஒரு இடம்தான் சீனாய் மலை. மிக மிக முக்கியமான மலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் மிக முக்கியமான மலை. இந்த மலையிலிருந்து நாம் ஆவிக்குரிய அனுபவம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? தேவனோடு நெருங்கி உறவாடுகிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த சீனாய் மலை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நீங்கள் நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார், பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடே பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 10,000 தூதர்கள் அந்த சீனாய் மலையில் இறங்கி வந்ததாகவும் நமக்கு வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் கைகளினாலே எழுதப்பட்ட 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாரு? கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? கீழே இறங்கி அவர் வருகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்மிடத்தில் காணப்படுகிறதா? தேவனிடத்தில் நெருங்கி சேருகிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசிய நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எது நெருக்கமாக இருக்கு? நாம் ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி நெருக்கமாய் நாம் சேர்கிறோமா, அல்லது கடமைக்காக போதும் என்கிற மனதோடே, போதும்பா, ஏதோ ஒரு பாட்டு தெரிஞ்சால் போதாதா, ஒரு வசனம் தெரிஞ்சால் போதாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏனோ தானோ என்று சொல்லி நம் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அநேக பேருக்கு நெருக்கமான உறவாக எது இருக்கு? செல்ஃபோன் தான். எந்நேரமும் செல்ஃபோனில் அநேக நேரங்களை நம்ம செலவிடுகிறோம். ஆனால் தேவனிடத்தில் நெருங்கி வருகிறதையோ நம்ம என்ன செஞ்சிடறோம்? விட்டு விடுகிறோம். அநேக நண்பர்களோடு கூட நேரம் செலவிடுகிறோம். நிறைய நேரங்கள் அரட்டை அடித்து கொண்டு, அரசியல் பேசிக்கொண்டு, உலக காரியங்களை பேசிக்கொண்டு, மற்றவர்களுடைய அந்நியர்களை குறித்துதான சில காரியங்களை பேசிக்கொண்டு நாம் நேரங்களை செலவிடுகிறோம். ஆனால் தேவனோடு நேரம் செலவிடுகிறோமா, அவரோடு நாம் நெருங்கி உறவாடுகிறோமா என்பதை குறித்து நாம் தியானித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகள் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு சில நிமிடங்களிலே மொபைலில் இருந்து அநேக இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும், இந்த கேம் இப்படி தான் விளையாடணும் என்று சொல்லி ஒன்றுமே தெரியாது. படிப்பை கேட்டால் படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது, மேக்ஸ்னால் வராது. ஆனால் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்களும் என்ன செய்வாங்க? தரவா தெரிந்து வைத்திருப்பாங்க.
ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய சில சத்தியங்களை தெரியாது, அதில் நேரம் செலவிடுகிறது இல்லை. சீனாய் மலையினுடைய அனுபவம் நமக்குள்ளே வேணும். இன்றைக்கி நம்ம முழங்கால் படி போட்டு செபிக்கிறோம், சீனாய் மலையில் இறங்கினது போல் என்னோடு இறங்கி வாரும். அப்படி ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. ஆண்டவரே, நான் சீனாய் மலைக்கு போல மோசே எப்படி ஏறி வந்தாரோ அந்த அனுபவத்துக்குள்ளாய் நானும் வர ஆவலாக இருக்கிறேன். நீர் எப்படி முகமுகமாய் மோசையோடு பேசினீரோ அதே போல் என்னோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. நான் ஆவலாக இருக்கிறேன். இந்த உலகத்தோடு நான் நேரம் செலவிடுகிறதில்ல. என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய நெருக்கமான உறவு முதலாவது நீங்கள் தான்ப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், மகனே மகளே, உன்னுடைய உதட்டளவு என்னை துதிக்கிற, உன் உதடு எனக்கு நெருக்கமாக இருக்குது, ஆனால் உன்னுடைய உள்ளமோ தூரமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவனோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த அனுபவத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோமா? சீனாய் மலையினுடைய அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாம் தியானித்து பார்க்க வேண்டும். அதே போல் நீங்கள் இதே சீனாய் மலையில் இன்னொரு சம்பவம், இதே ஒரே பருவத்தில் இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னன்னு தெரியுமா? சரித்திரங்களை நீங்கள் தியானிச்சிங்கன்னா அடுத்தது நடக்கும். யார் வராரு? ஓரே பர்வதம். எலியா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்கிறாரு? நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே தெரியும். பத்தொன்பதாவது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். ஆமென். ஒரே பெண்ணும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். சூறை செடியின் கீழே அவர் படுத்துக்கிட்டார். எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொல்றாங்க. சோர்ந்து போயிட்டார். எலியாவினுடைய வாழ்க்கை ஒரு சோர்வுக்குள்ளாய் போனது. அப்பொழுது தேவன் அவர்களை சந்தித்து அவனை போஷித்து, நீ என்ன செய், நீ போகக்கூடிய தூரம் என்ன வெகு தூரம் என்று சொல்லி அவனை திடப்படுத்துகிறார். உடனே அவன் என்ன செய்கிறான்? ஒரே பர்வதம் மட்டும் அவன் நடந்து வருகிறான். அவனுக்குள்ளே இருந்த எலியா தீர்க்கதரிசிகளில் இருந்த இந்த சம்பவம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். இந்த 19ஆம் அதிகாரத்தில் அடிக்கடி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் கர்த்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இன்னைக்கு நான் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழிய பாதைகளில் தனக்கு வந்த சோர்வுகளின் நிமித்தம் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. நான் மட்டும்தான் இருக்கேன், நான் தான் வைராக்கியமாக இருக்கேன், வேறு யாருமே இல்லை, எனக்காக கை கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு 18வது வசனம், ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனுக்கு முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே நான் மீதியாக வச்சிருக்கிறேன். நீ சர்வசாதாரணமாக நினைக்கிறியா? இன்னும் நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம், நீ அடுத்து இன்னும் பயணம் செய்யணும்னு சொல்லி அவனை சோர்வை நீக்கி அவனை திடப்படுத்தி அந்த பெருமையினுடைய எண்ணங்கள் இல்லாதபடி அவனை என்ன செய்கிறாரு? இன்னும் நீ ஆண்டவருக்காய் ஓடணும் ஓடணும் என்று சொல்லி இந்த ஓரே பர்வதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஊழியக்காரர்களே, இன்றைக்கும் உங்களுடைய ஊழியத்தில் சோர்வுகள் வரலாம். சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருக்காக எல்லா பெருமைகளையும் சோர்வுகளையும் உதறி தள்ளிட்டு ஓடுங்க. இன்னும் உதறி தள்ளிக்கு ஓடக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும். சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, சரியாக ஊழியத்தில் வளர்ச்சி இல்லையே, இன்னும் ஒரு போதுமான ஒரு தரிசனம் நிறைவேறவில்லையே, இனி என் குடும்பத்தில் இந்த திட்டம் நிறைவேறலையே, சோர்ந்து போயிடாத மகனே மகளே, இந்த ஓரே பருவத்தினுடைய அனுபவத்துக்குள்ளாய் வந்துவிடு. கர்த்தர் உன்னை திடப்படுத்தி அவர் உதறி தள்ளி நீ இன்னும் ஓடு ஓடு என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகமாய் ஓடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக எலிசா என்கிற அடுத்த தீர்க்கதரிசி காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்து போய்விடாதீங்க.
நான் தான், இனி என்னோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் ஊழியம் நினச்சிடாதீங்க. உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் அடுத்த எலிசாவை தேவன் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுக்கு திடனாக அடுத்த ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக நிற்கக்கூடிய எலிசாவை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதைத்தான் இந்த அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே. அடுத்தபடியாக நாம் என்ன அனுபவத்துக்கு நேராக வருகிறோம்? முக்கியமான மலை. உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 48 52 வசனங்கள் முடிய. நீ எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேபோ மலை, யாருக்கெல்லாம் இந்த மலை அது அலட்சியமாக நினைக்கிறோமோ இல்லையோ, மோசே அது அலட்சியமாகவே நினைக்க மாட்டார். மிக மிக ரொம்ப வருத்தத்தோடு தான் அந்த மலையை என்ன செஞ்சுருப்பார், ஏறி என்ன செஞ்சுருப்பார், அது போயிருப்பார். காரணம் என்னென்னா, நீங்கள் வாசித்த வேதத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேபோ மலையில் தான் தேவன் மோசே என்ன செய்கிறாரு, நீ பார், இங்கிருந்து நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிற கானான் தேசத்தை நீ பார்த்துக்கோ, ஒன்லி சி, நோ என்டர். உனக்கு இந்த தேசம் க்ளோஸ் தான், கதவு அடைக்கப்பட்டுருச்சு, நீ போக முடியாது. இந்த நேபோ மலை ஜோர்தான் அருகிலே, யோர்தான் நதிக்கரைகளுடைய அருகிலே இது மிகவும் ஒரு உயரமான ஒரு மலை. கிட்டத்தட்ட 2300 அடி உயரத்தில் இது இருக்குது. இந்த மலையிலிருந்து இப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சவக்கடல், அதை சுற்றி இருக்கக்கூடிய எருசலேம், யோர்தான் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், இந்த நேபோ மலையிலிருந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மலை இருக்குது. அங்கே உயரத்திலிருந்து பார்க்கும் பொழுது சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த முக்கியமான அந்த எருசலேம் எல்லா நகரமும் என்ன செய்யும், அழகாக தெரியும். இந்த நேபோ மலை, இந்த நேபோ மலையினுடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுக்கிறது? பெரிய ஊழியக்காரன் மோசே, ஆண்டவருக்காக நான்லாம் போக மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு எகிப்து தேசத்துக்கே நான் போகலைன்னு சொன்னவன். ஆனால் ஆண்டவர் விடாப்பிடியாக அவனை என்ன செஞ்சார், நீ தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அவனை அழைத்து, அவன் பண்ண தியாகங்கள் எத்தனை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் எத்தனை நாள் உபவாசம் இருந்து அவன் ஜெபித்திருப்பான், எத்தனை ஒரு கடுமையான அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்திருப்பான், எத்தனை விதமான பிரச்சனைகளை அவன் சந்தித்திருப்பான். அவனால் பிரவேசிக்க முடியல இந்த கானான் தேசத்தை. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுக்காய் முற்றிலும் கீழ்ப்படியாத தன்மை. ஒரு சின்ன இடத்துல அவன் செய்த தவறு. அவர் சொல்கிறாரு, மேரி பாவின் தண்ணீர் கண்டையில் நீ என்ன செஞ்சிட்ட, நீ கண்மலையை பார்த்து நான் பேசுன்னு சொன்னேன்னா நீ அடிச்சிட்ட. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேக்கே இந்த நிலைமைனா நாம் ஏமாத்துறோம்.
இந்த நேபோ மலையினுடைய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துடலாம். இன்றைக்கி நிறைய உபதேசம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஞான ஸ்நானம் எடுத்துட்டா போதும், என்ன செஞ்சிடலாம், பரலோகம் நமக்கு பரம காணான் கதவு எப்பொழுதும் திறந்து வச்சுருக்காங்க. இல்லை பிரியமானவர்களே, நாம் முற்றிலுமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மிக முக்கியமான வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம்  அநேக அடிகள் அடிக்கப்படுவான். சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தெரியாம தப்பு செஞ்சவனுக்கு சில அடிகள் தான். ஆனால் தெரிஞ்சே இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், கர்த்தர் தான் என் தெய்வம், அவர் தான் எனக்காக வந்து அவர் சிலுவையில் அவர் பாடுகளை அனுபவித்து அவரினுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன், என் பாவத்தையெல்லாம் அறிக்கிட்டேன், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர்ந்தாச்சு, எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாச்சு. ஆனால் இன்னும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் முற்றிலுமாக கீழ்ப்படியாமல் நான் என் விருப்பம் போல தான் இருப்பேன், நீ எத்தனை வேணாலும் சொல்லு, நான் சினிமா பாட்டு தான் பார்ப்பேன் கேட்பேன், அதை தான் ஸ்டேட்டஸில் வைப்பேன், நான் அப்படியே தான் வாழ்வேன், இப்படியே நரகத்திலே வாழ்ந்துருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். இங்கிருந்தே பார்த்துக்குப்பா. அவனுக்குனாச்சு மோசேக்குனாச்சு கானான் தேசத்தை பார்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் நமக்கு அன்று ஐஸ்வர்யவான் சொல்கிறாரு, நான் நரகத்தில் வேதனையாக இருக்கேன், அங்கேருந்து ஒரு சொட்டு தண்ணினாச்சும் கிடைக்குமா? கிடைக்காது பிரியமானவர்களே. நம்ம இவ்வளோ தூரம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல், அவருக்காக நாம் ஊழியங்களை செய்யாமல், ஏதோ என் வேலை உண்டு, என் குடும்பம் இருக்குது, நான் போதும் இப்படியே வாழ்ந்துடலாம், பரலோகம் போக முடியாது. ஆத்துமாக்களை குறித்த கரிசனை வேணும். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நாள், இதில் நான் ஆண்டவருக்காக நான் எதை செய்கிறேன். இன்றைக்கி நான் நைட்டு படுத்தாச்சு, படுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் ஏதாவது உமக்கு விரோதமாக தவறு செஞ்சுருக்கிறேன்னா அதை ஆராய்ந்து பார்த்து நான் வரக்கூடிய நாட்கள் அதை நான் விட்டு விடணும். இயேசுக்கிட்ட கொண்டு வந்தாங்க அந்த விபச்சார ஸ்திரியை. அவர் பார்த்து சொன்னார், இதில் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களோ அவனை முதல்ல இதில் கல்லெறிங்கி கொள்ளுங்கன்னு சொன்னார். எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏதோ தப்பிச்சும் பொழைச்சான்னு போயிட்டாளா? ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்யாத, உனக்கு கொடுத்த இந்த நாளைக்கு நாளும் உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருங்க. அலட்சியமாக நினைக்காதீங்க, அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. இந்த நேபோ மலையை நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. ஐயோ நான் சுதந்திரிப்பேனா, இன்னைக்கு பரலோகம் வந்தால் நான் போயிடுவேனா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்களில் இன்னும் அநேக மலைகள் உண்டு. நேரம் நமக்கு போதாதனால நம்ம வரக்கூடிய நாட்களில் அநேக காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். இப்பொழுது நாம் முழங்கால் படியிட்டு கேட்ட சத்தியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என் கண்மலையாகிய கர்த்தாவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அப்பா எப்படியெல்லாம் இந்த ஊழியத்தை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் அநேக ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக அப்பா நாங்கள் வாழ வேண்டும் தகப்பனே. அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். வேதத்தில் இப்படியெல்லாம் ஒரு மகத்துவமான ரகசியங்கள் இருக்கிறதா கர்த்தாவே? ஏதோ
சம்பவங்களை மாத்திரம் நாங்கள் படித்து விட்டு போனோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு மலைகளும் ஆண்டவரே இன்றைக்கும் அது சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த வேதாகமம் பொய் அல்ல ஆண்டவரே. நாங்கள் அதை இந்த நாளிலே தெரிந்து கொள்ளும்படியாக கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்மை நாமே அர்ப்பணிப்போம். வாழுகிற இந்த ஒரு வாழ்க்கை இனி நம்ம ஒவ்வொரு நாளும் என் மேலே வாரும், கண்மலையாகிய தேவனை என்னை நிரப்பும் என்று சொல்லுவதை காட்டிலும் இன்னும் ஒரு விசை நான் மலை மேலே ஏறி வருகிறேன் ஆண்டவரே. அந்த அனுபவத்துக்குள்ளாய் நான் வருகிறேன். அரராத் மலை எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா? நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இதை அபியாசப்படுத்துகிறேனா, அல்லது என்னுடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்படணும் என்று சொல்லி தேவனிடத்தில் சில காரியங்களை அடம் பிடித்து நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் இணங்க கர்த்தரை இணங்க பார்க்கிறேனா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தாவீதை நினைச்சு பார்ப்போம். கர்த்தருக்காய் காத்திருந்தார். அந்த அனுபவம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் புது பலன் கிடைக்கும், நம்முடைய ஆத்துமாவில் புது பலன் கிடைக்கும். நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்ததாக மோரியா மலையினுடைய அனுபவம். ஆமென். எதையும் இழக்க ஆண்டவருக்காக ஆபிரகாம் எப்படி அவர் ரெடியாக இருந்தாரோ, ஆயத்தமாக இருந்தாரோ, அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சோதிக்கப்படும் பொழுது எல்லா சோதனையிலும் தன் ஜீவனையும் இழக்க ஆயத்தமாக இருக்கணும். என் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி நாம் எதையும் சில நேரங்களில் சபைக்கு வர்றது கூட நம்ம அலட்சியமாக நினச்சிட்றோம். சில நேரங்களில் உறவுகளை முக்கியமாக நினச்சிட்றோம். சில நேரங்களில் நம்மளுடைய வேலை பணிகள் இதையெல்லாம் நம்ம முக்கியமாக நினைத்து விடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ எனக்காக அதையும் இழக்க ரெடியாக இருக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், யெகோவா ஈரே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமை போல இந்த மோரியா மலையினுடைய அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரயாசப்படுகிறார். உங்களை தேவன் அழைக்கிறார். பிரியமானவர்களே, மோசேயை போல அவர் சீனாய் மலைக்கு நீ ஏறி வா, அடி கொடுமுடியில ஏறி வா, நான் உன்னிடத்தில் நெருங்கி உறவாட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆவலாக இருக்கிறார், வாஞ்சியாக இருக்கிறார். இன்னைக்கு நாம தான் நேரம் கொடுக்கறதே இல்லை, வேதத்தை தியானிக்கிறதே இல்லை, அதை ஆராய்ந்து பார்க்கறதே இல்லை. ஏதோ எனக்கு கிடைச்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நான் வேதத்தை வாச்சிட்டு கடகடன்னு ஜெபம் பண்ணிட்டு நான் அடுத்த வேலைக்கு நான் போகணும் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம நண்பர்களோடு நம்முடைய குடும்பத்தாரோடு கூட செல்ஃபோனோடு எத்தனை நேரங்களை செலவிடுகிறோம். ஆனால் தேவனோடு நெருங்கி சேர்றோமா? தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நான் நெருங்கி சேரணும்னு பாடுகிறோமே. உதட்டளவு அல்ல மாத்திரம். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை நோக்கி பார்ப்போம். இந்த சீலாய் மலையினுடைய அனுபவம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னும் அதே ஒரே பர்வதத்தில் அவர் எலியா சோர்ந்து போய் அவர் படுத்து கொண்டார். ஆனாலும் ஊழிய பாதைகளில் அவர் தேவன் அவரை திடப்படுத்தி, இன்னும் ஓடக்கூடிய தூரம் வெகு தூரம், நீ சோர்ந்து போகாதே, நீ இன்னும் உற்சாகமாய் ஓடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினார். அதனால தான் அவன் எலிசாவை சந்தித்தான். சால்வை அவன் மேல் விழுந்தது, இரட்டிப்பான வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் அநேக ஆத்துமாக்கள் ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் தான் அழைக்க வேண்டும். உங்கள் மூலியமாக தான் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். உங்கள் மூலியமாக தான் அவர்கள் எழுப்புதல் அடைய முடியும். பிரியமானவர்களே, சோர்ந்து போய்விடாதீர்கள். உற்சாகமாய் ஊழியத்தை செய்யுங்க, ஓடுங்க தேவனுக்காக. கடைசியாக பார்த்தோம் நேபோ மலை. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மலையை நிச்சயம் மறக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஒரு செத்த ஈ பரிமள தைலம் முழுவதையும் அது நார பண்ணிடும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாவம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது, தேவனுக்காய் விட முடியாதபடி, எது முற்றிலும் கீழ்ப்படிய முடியாதபடி எது நம்மிடத்தில் காணப்படுகிறது, இன்றைக்கே ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, சவுளை போல நான் அரைகுறை கீழ்ப்படுகிறவனாய் அல்ல, நான் முற்றிலும் கீழ்ப்படுகிறவனாக, உம்முடைய ஆண்டவரே அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாக, ஆண்டவரே பரம காணானாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கிறவனாய் நான் காணப்பட வேண்டும் தகப்பனே.
அப்படியாய் கர்த்தர் என்னை மாற்றும்படியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த நேபோ மலையினுடைய அனுபவத்துக்கு நேராக நான் வருகிறேன். முற்றிலும் கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, நான் இவ்வளவு தூரம் ரட்சிக்கப்பட்டோம், நான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டோம், கிருபை பெறுகிறது என்று சொல்லி நான் பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாதே அப்பா, கூடாதே ஆண்டவரே. நான் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் என்கிற வார்த்தையின்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதித்து கேட்ட சத்தியத்தின்படியே வழி நடத்துவாராக. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, என் கண்மலையாகிய கர்த்தாவே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான சில மலைகளை குறித்தும் அதனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களையும் ரகசியங்களையும் எங்களை அறிந்து கொள்ளும்படியாக தந்த சிலாக்கியத்துக்காய் நன்றி தகப்பனே. கேட்ட வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து முற்றிலுமாய் ஆண்டவரை உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாக இந்த மலையினுடைய அனுபவங்களுக்கு நேராக அவர்கள் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும், பலப்படுத்தும். துதியும் கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.